மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம காவேரியா அழகா அலங்காரம் பண்ணி வந்து உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பூ முடிதல் ஃபங்க்ஷன் நடக்குது. காவேரியோட ஜடையில பூவெல்லாம் சுத்தி விட்டு இந்த ஃபங்க்ஷன்ல என்னென்னலாம் நடக்குமோ அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த கங்காவும் யமுனாவும் மட்டும் பொறாமையில பொங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலயும் நம்ம கங்கா ஒரு படிக்கு மேலேயே போயிட்டு இந்த அளவுக்கு கிராண்டா நடக்குமா அப்படிங்கிற மாதிரி வாயை பொளந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. நம்ம காவேரி, விஜய் வழக்கம் போல ரொமான்ஸ் பண்றாப்புல அங்கேயே. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? காவேரி ரூம்ல இருக்கும்போது மறுபடியும் இந்த கங்காவும், யமுனாவும் போயி வேணும்னே காவேரிய ஃபோர்ஸ் பண்றாங்க. வீட்ட விக்கிறத பத்தி. எனக்கு காசு வேணும் அப்படின்னு யமுனாவும் கேட்குறாங்க. நிவீனுக்கு நான் அத குடுக்க போறேன். நிவீனோட பிசினஸ்க்கு அது உதவியா இருக்கும். அதனால எனக்கு கண்டிப்பா காசு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யமுனா வந்து காவேரியை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. காவேரிக்கு என்ன செய்யறதுனே தெரியல. இதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த கடைசி நம்ம எல்லா குடும்பமும் சேர்ந்து ஒன்றா தீபாவளி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம விஜய். ஆக மொத்தத்தில் விஜய் டிவியில் இதுக்கப்புறம் தான் தீபாவளியே வருதாட்டுக்கு. ஸோ எல்லா சீரியல்லையும் இதுக்கப்புறம் தான் தீபாவளி தீபாவளினே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம காவேரி வந்து நம்ம தாத்தாகிட்டயும், விஜய்கிட்டயும் விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த கங்காவும், யமுனாவும் சேர்ந்துக்கிட்டு வீட்ட வித்தே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. "ஏம்மா அது அங்க சும்மா இருக்கிறதுக்கு வித்தா என்னம்மா?" அப்படின்னு தாத்தா சொல்ல, "இல்ல அது எங்க அப்பா ஞாபகமா அது மட்டும் தான் இருக்கு. அங்க போனாவே என்னோட அப்பாவோட ஞாபகம் வரும்." அப்படின்னு காவேரி சென்டிமெண்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜயும் வீட்ட விற்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாப்புல. உடனே தாத்தா, "அப்படின்னா என்னம்மா? அந்த வீட்ட நீனே வாங்கிக்க" அப்படின்னு சொல்றாப்புல. காவேரிக்கு ஒரு ஷாக்கா இருக்கு. இருந்தாலும் ஒரு இன்ப அதிர்ச்சி தான் இது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? காவேரி அந்த வீட்ட நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லப் போறாங்க. இதுக்கு இந்த யமுனாவும், கங்காவும் என்ன சொல்லப் போறாங்கன்னு தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.